கர்ப்பிணி பெண்ணை கீழே தள்ளிய வழக்கில் குற்றவாளிக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வழக்கில் ஹேமராஜுக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதித்து திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கான மருத்துவ சிகிச்சைக்கான செலவை அரசே ஏற்க வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் பெண்ணுக்கு சிகிச்சை தர திருப்பத்தூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ரயில்வே சார்பில் 50 லட்சமும் தமிழ்நாடு அரசு சார்பில் 50 லட்சமும் மொத்தமாக 1 கோடி ரூபாய் வழங்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஆந்திராவைச் சேர்ந்த கர்ப்பிணி கோவையிலிருந்து திருப்பதி இன்டர்சிட்டி ரயிலில் தனது ஊருக்கு சென்றபோது அவரை கீழே தள்ளிய வழக்கில் நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கணேசன். முழு விவரம். நிச்சயமாக திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றம் இன்று ஒரு பரபரப்பான தீர்ப்பை வழங்கியுள்ளது. அந்த தீர்ப்பில் என்னவென்றால், கடந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி திருப்பூரிலிருந்து சித்தூரை சேர்ந்த ஒரு இளம்பெண் மகளிர் பெட்டியில் பயணம் செய்துள்ளார். அப்போது ஒரு காம கொடூரன் ஏற்கனவே பல 2 வழக்குகளில் கைதாகி, பாலியல் வழக்கில் கைதாகி சிறையில் இருந்த ஜாமீனில் வெளியே வந்த காம கொடூரன் ஹேமராஜ் என்பவர் அந்த பெண் தனிமையில் இருக்கும்போது ரயில் பெட்டியில் அந்த பெண்ணை பாலியல் தொந்தரவு செய்துள்ளார். பின்னர் அந்த பெண் அதற்கு மறுத்ததால் அந்த பெண்ணை 4 மாத கர்ப்பிணியாக இருந்த அந்த பெண்ணை கீழே தள்ளி ரயிலில் இருந்து கீழே தள்ளியுள்ளார். அதில் அந்த பெண்ணுக்கு கர்ப்பம் கலைந்து அந்த 4 மாத குழந்தை இறந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணை அங்கிருந்தவர்கள் மீட்டு உடனடியாக வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதை பார்த்த தமிழக அரசு உடனடியாக அந்த பெண்ணுக்கு அனைத்து சிகிச்சைகளையும் தமிழக அரசு செய்தது. அதன் பின்னர் இந்த தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டது. அதற்கு அந்த ஹேமராஜுக்கு மொத்தம் 8 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது வாழ்நாள் முழுவதும் அவர் சிறையிலேயே அனுபவிக்க வேண்டும் என்று நீதிபதி மீனாகுமாரி உத்தரவிட்டுள்ளார். மேலும் தமிழக அரசு சார்பில் 50 லட்சம் ரூபாயும் மத்திய அரசு சார்பில் 50 லட்சம் ரூபாயும் வழங்க வேண்டும் என்று மீனாகுமாரி உத்தரவிட்டுள்ளார். மொத்தம் 1 கோடி ரூபாய். விரிவான தகவல்களுக்கு நன்றி கணேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.